பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்கள் எனக்கு யாராவது வச்சிருப்பாங்களா? இல்ல நிஜமாவே கூட வச்சிருந்து அவங்க லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். சோ இந்த மாதிரி மாந்திரீக கட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதேனும் வழிமுறை இருக்கா? நம்மளுடைய வீட்டுல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு மாந்திரீக தோஷம் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்கிறது அப்படின்றத நாம எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் இருக்கும் இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன பண்ணலாம்னா, சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாந்திரீக தோஷத்தை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பெயர். இந்த சுவாதி நட்சத்திரத்துல இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா இமிடியேட்டா இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிடுங்க. அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமா இதுல இருந்து வெளி வர முடியும். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, எனக்கு ஏதாவது செய்வினை வச்சிருப்பாங்களோ, மாந்திரீகம் இருக்குமோ, அதனாலதான் என் குடும்பத்துல இவ்வளோ கஷ்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நெகட்டிவாவே நடக்குது, நிறைய என்னுடைய உடல் உபாதைகளும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்கள் எனக்கு யாராவது வச்சிருப்பாங்களா, இல்ல நிஜமாவே கூட வச்சிருந்து அவங்க லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். சோ இந்த மாதிரி மாந்திரீக கட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதேனும் வழிமுறை இருக்கா? பொதுவா ஜோதிடத்துல மாந்திரீக காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை நாம ராகு பகவான் அப்படின்னு சொல்றோம். இந்த ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற இடம் ஒரு வீட்டோடைய தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கிறது. இந்த மாந்தியும் சனி பகவானும் ஒருவருக்கொருவர் இணைந்து நமக்கு தீய பலனை தரக்கூடியவர்கள். இவர்கள் வாசம் செய்யக்கூடிய இடம் ஒரு வீட்டோடைய மேற்கு பகுதி. அப்போ மேற்கு மத்திம பகுதியிலிருந்து தென்மேற்கு பகுதி வரையிலும் நம்மளுடைய வீட்டுல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு மாந்திரீக தோஷம் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்கிறது அப்படின்றத நாம எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் இருக்கும் இல்லையா, அந்த பிறப்பு ரகசியத்துல விருச்சிக லக்னத்திலும் மகர லக்னத்திலும் பிறந்தவர்களுக்கு மாந்திரீக தோஷம் அடிக்கடி செயல்படும். விருச்சிக லக்னத்திலும் மகர லக்னத்திலும் பிறந்தவர்களுக்கு மாந்திரீக தோஷம் அடிக்கடி இருக்கும். விருச்சிக லக்னத்திலும் மகர லக்னத்திலும் செவ்வாய் சனி ராகுகேது அமைந்தவர்கள், செவ்வாய் சனி ராகுகேது அமைத்தவர்களுக்கு உடனடியாக திருஷ்டி தோஷத்திலிருந்து மாந்திரீக தோஷம் வரையும் என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்க வீட்டுல மாந்திரீக தோஷம் இருக்குதுன்னு உறுதியானா அதற்கு ஒரே ஒரு பலன் தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்பெல்லாம் தெய்வ வழிபாடு செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு விபரீதமான சண்டைகள் நடந்தாலே மாந்திரீக தோஷம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வௌவாலுடைய வருகை வீட்டுக்கு இருந்தா மாந்திரீக தோஷம் உறுதியாக இருக்கிறது என்று பொருள். ஒரு வீட்டுல மின் விளக்கு பழுதடைந்திருக்கும், ஆனா அந்த பழுதடைந்த மின் விளக்கை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சரி செய்யவே முடியாது. இதுவும் மாந்திரீக தோஷத்தினுடைய அடையாளம். படுக்கக்கூடிய கட்டில் இருக்கு இல்லையா, அது காரணம் இல்லாமல் உடைந்தால் மாந்திரீக தோஷத்தினுடைய அடையாளம். கரையான் புற்று அப்படின்றத நம் வீட்டுல வடகிழக்கு பகுதியிலேயோ வீட்டுடைய தலைவாசல்லையோ எழுந்துச்சுன்னா அது மாந்திரீக தோஷத்தினுடைய அடையாளம். வீட்டுடைய கடிகாரம் விழுந்து உடைந்தால் மாந்திரீக தோஷத்தினுடைய அடையாளம். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், ஆடு மாடு நாய், இப்படி எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு பாத்தீங்கன்னா மரிக்கிறது என்றால் மாந்திரீக தோஷம் இருக்கிறது என்று பொருள். அது மட்டும் அல்லாது யாருக்கெல்லாம் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் வாத நோய் அதிகமாக இருந்து கால் நடக்கவே முடியலையோ இதுவும் மாந்திரீக தோஷத்தினுடைய செயல்பாடு தான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் யார் வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கும்னா கிழக்கை காட்டிலும் வடக்கை காட்டிலும் தெற்கு மேற்கில் அதிக காலியிடம் உள்ளவர்கள் வீட்டில்.
காலியா இருக்கணும். காலியா இடங்களே இருக்கிற இருந்தா வீட்டுலதான் ஓகே. இப்படி எல்லாமே என்ன பண்ணும்னா நடக்கும். ம். அப்படி இல்லைன்னா தெற்கு, அதாவது கிழக்கு வடக்குல வந்து ஜன்னல் இல்லாதவர்கள் வீட்டில் இது வந்து என்ன பண்ணும்னா நடக்கும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. இன்னொன்னு, தென்மேற்குல போர்வெல், ம். தென்மேற்குல டாய்லெட் பாத்ரூம் இருக்கவங்க வீட்லயும் இது நடக்கும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன பண்ணலாம்னா, சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாந்திரிக தோஷத்தை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம்னு பெயர். ம். இந்த சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மர் கோவிலுக்கு போகணும். சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதோட பன்னீரும் இளநீரும் அபிஷேகத்துக்கு தானம் கொடுக்கணும். இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது இந்த தோஷத்தினுடைய தன்மை வந்து குறையும். இது முத விஷயம். அதுக்கு அடுத்தபடியா இரும்புல வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் ரெடி பண்ணிக்கணும். நிறைய காவல் தெய்வ கோவில்கள்ல பாத்தீங்கன்னா இரும்புல அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி திரிசூலத்தை வந்து காவல் தெய்வ கோவில்ல சுவாதி நட்சத்திரத்துல பிரதிஷ்டை செய்தாலும் இந்த பிரச்சனை குறையும். ம். ரோஹிணி நட்சத்திரம் வருது இல்லையா, ஆமா. ரோஹிணி நட்சத்திரம் வரும் பொழுது உயிருள்ள சிவப்பு சேவலை தலை சுற்றி ஆலயத்திற்கு உயிரோடு காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது இந்த தோஷம் என்பது குறையும். ம். பொதுவா மாந்திரீக தோஷம் வரக்கூடாது அப்படின்னா, ஆட்டு மந்தை இருக்குல்ல, இந்த ஆட்டு மந்தைகளை வந்து ஆட்டுக்குட்டி ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டுல கட்டி போட்டாலே இந்த தோஷத்தை குறைக்கலாம். ஓ. சிவப்பு சேவல்கள் வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய வளர்ந்தாலே இந்த மாந்திரீக தோஷம் இருக்காது. இப்பெல்லாம் சிட்டி லைஃப், இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது. ஆனா கிராமத்துல இந்த ஆடையும் கோழியும் வச்சே மாந்திரிக தோஷத்தை என்ன பண்ணாங்கன்னா எடுத்தாங்க. காரணம், மாந்திரிக தோஷம் வந்து பூமிக்கு உள்ளதான் என்ன பண்ணும்னா பயங்கரமா வேலை செய்யும். சோ அந்த பூமிக்குள்ள இருக்கிற தோஷத்தை ஆடுவும் கோழியும் என்ன பண்ணிடும்னா எடுத்துரும். அதை தாண்டி இன்னொரு விஷயம், உக்ர தெய்வ வழிபாடுன்னு இருக்குல்ல, அதுல வாராகிக்கு இந்த மாந்திரிக தோஷத்தை நீக்கிற சக்தி உண்டு. வியாழக்கிழமையில எப்ப பண்ணணும், வியாழக்கிழமையில யமகண்ட காலகட்டத்துல வாராகியை வழிபட மாந்திரிக தோஷம் அகலும். அப்படி வழிபடும் பொழுது என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் தானம் கொடுக்கணும். நல்லெண்ணெய் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா வெளியே வரலாம். குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்றது நம்ம உடம்புல 2 உறுப்புகள், ஒன்னு தோல், இன்னொன்னு உதடு. உங்களுடைய காலுக்கு கீழ் உள்ள பகுதியை பாருங்க. உங்களுக்கு மாந்திரிக பயம் இருக்கான்றத பாருங்க. உங்க காலில் ஜஸ்ட் உங்க நகங்களால இப்படி ஒரு 2 கோடு கிளிங்க. அந்த அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி மேகம் அலையலையா போய் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி நம்மளுடைய கணுக்கால் வந்து அப்படியே ட்ரைனஸ் ஆகி அந்த ஸ்கின் அலையா இருந்ததுன்னா மாந்திரிக அஃபெக்ட் தான். அதுல கோடு போடும்பொழுது அப்படியே வெள்ளை நிற சாம்பல் மாதிரி என்ன ஆகும்னா அந்த கோடு வந்து பதியும். இன்னொன்னு, உதடுகள்ல உள்ளேயும் உதடுகள் வெளியிலையும் வெடிப்பு அதிகமாகி ட்ரைனஸ் அதிகமாகும். இது எல்லாமே நம்ம உடம்புல நெகட்டிவிட்டி இருக்குன்றதினுடைய ஐடென்டிஃபை. தண்ணியும் குடிக்க மாட்டோம், சாப்பிட்ட மாதிரி ஃபீல் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா இமிடியேட்டா இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிடுங்க. அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமா இதுல இருந்து வெளி வர முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன இந்த மந்திரம் மாந்திரீகத்துல ஒரு விதமான பயம் இருக்கும், அதை எப்படி போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது? தயவு செய்து யாரும் தகுடு கொடுக்குறாங்க, பூஜை பண்ணி எல்லாமே வீட்டுல கொடுக்குறாங்கன்னு கொண்டு வந்து வைத்து விட வேண்டாம். அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். நம்ம வந்து மாந்திரிக தோஷத்தை கோவில் போய் தான் சரி பண்ணணுமே தவிர வீட்டுல எந்திரம் மந்திரம் வைக்கிறதால எதுவுமே மாறாது. அதோடைய வேகம் இன்னும் அதிகம்தான் ஆகும், குறையாது, ஜாஸ்தி தான். ஆமா, சில பேருக்கெல்லாம் தகுடு வச்சாதான் தூக்கமே வரும். அதை வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். அதுல பாத்தீங்கன்னா விருச்சக மகர லக்னம் கன்ஃபார்மா இருக்கும். எந்த வீட்டுல விருச்சக லக்னத்தில் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த வீட்டுல ஒரு நாளாவது மாந்திரிகத்தை பத்தி பேசிடுவாங்க இந்த ஜென்மத்துல. இதுதான் உண்மை. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஏன்னா இந்த மந்திரத்தால மாந்திரிகத்தால செய்வினையால இல்ல இந்த வயிற்றுல மருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கோவில் செல்லணும், கண்டிப்பா கோவில் தான் போகணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. 2 நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.